வணக்கம். தாய்நாடு செய்திகளுடன் நான் நிரோஷன். எதிர்வரும் 8ஆம் தேதி ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் பேரவையின் கூட்டத்தொடர் ஆரம்பமாக உள்ளது. இம்முறை அந்த கூட்டத்தொடரில் இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இலங்கையின் மனித உரிமைகள் முன்னேற்றம் மற்றும் அரசு இது தொடர்பாக எடுத்துள்ள நடவடிக்கைகள் சம்பந்தமாக ஒரு உரையாற்ற இருப்பதாக செய்திகள் வெளியாகி உள்ளது. இந்த விடயங்களை சுட்டிக்காட்டும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா, நாடாளுமன்ற அமர்வுகள் ஆரம்பமான காலம் தொட்டு ஆளும் தேசிய மக்கள் சக்தி அரசுக்கு தன்னுடைய ஆதரவை வழங்கி வந்த நிலையிலும் தன்னுடைய ஆதரவை பெற்றுக் கொண்டவர்கள் தன்னை நோக்கி தனிப்பட்ட தாக்குதல்களை செய்ய ஆரம்பித்திருப்பதாக குற்றம் சாட்டுகின்றார். இதிலிருந்து அரசாங்கத்தின் இரட்டை நிலைப்பாட்டு தன்மையை வழங்கிக் கொண்ட நிலையில் இவர்களை நம்பி ஆதரவு கொடுப்பதானால் எங்களுடைய தமிழ் மக்களுக்கு நன்மை இருக்காது என்பதை தான் புரிந்து கொண்டதாகவும் குறிப்பிடுகின்றார். அதன் அடிப்படையில் ஆளும் அரசாங்கம் தன்னுடன் தற்போது நல்ல உறவில் இல்லை என்று குறிப்பிடும் அர்ஜுனா எம்பி, அரசாங்கம் செய்கின்ற நல்ல விடயங்களை அது யாராக இருந்தாலும் வெளிப்படையாக அதனை பாராட்டி இருப்பதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். இது ஒரு புறம் இருக்க, ஜெனீவா சுவிட்சர்லாந்து நோக்கி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் பயணமாவதாக அண்மைய நாட்களில் செய்திகள் வெளிவந்து கொண்டிருப்பதையும் அர்ஜுனா எம்பி சுட்டிக்காட்டியிருந்தார். இந்த நிலையில் இந்த விடயத்தை தெளிவுபடுத்த விரும்பிய அர்ஜுனா எம்பி, இலங்கை நாடாளுமன்றத்தை சேர்ந்து அன்னளவாக 10 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜெனீவாவில் அரசியல் அமைப்பு முறைமையினை படிப்பதற்காக கல்வி சுற்றுலா செல்கிறார்கள். ஆனால் இதுவரை இவர்கள் யாரும் மனித உரிமைகள் அமர்வுகளில் பங்கு பெற்று உள்ளதாக தாம் அறிந்தவரை இல்லை என்பதை தெரிவித்திருந்தார். ஜெனீவாவில் இருந்து அனுப்பப்பட்டிருக்கும் கடிதம் நாடாளுமன்ற உறுப்பினர்களை ஜெனீவாவுக்கு கல்வி சுற்றுலாவுக்காகவே அழைத்து இருப்பதாக தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது என்றும் அர்ஜுனா கூறினார். உதாரணமாக அண்மைய நிகழ்வுகளை குறிப்பிடும் அர்ஜுனா, இந்தியாவின் நாடாளுமன்ற சட்டத்திட்டங்களை கற்றுக்கொள்வதற்காக நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் மற்றும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஆகியோர் சென்றிருந்த விடயத்தையும் சுட்டிக்காட்டினார். எனினும் இதை பிழையாக விளங்கிக் கொள்ளும் மக்கள் சிலர் ஜெனீவா அரசாங்கம் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தை அமர்வுகளில் கலந்து கொள்ள அழைத்திருப்பதாக நம்பலாம். அதேபோல் மேலும் சில பேர் மக்களுடைய எதிர்கால அரசியல் தீர்வுகளில் போராடுவதற்காக இதுவரை ஜெனீவா அரசாங்கம் அழைத்திருப்பதாகவும் நினைக்கலாம். ஆனால் உண்மை என்னவெனில், தனக்கு தெரிந்தவரை குறித்து கல்வி சுற்றுலாவுக்கு யாரை அனுப்ப வேண்டும் என்பதை நாடாளுமன்றமே தீர்மானிக்கும் என்பது வெளிப்படை. அதன்படி நாடாளுமன்ற சபாநாயகர் மற்றும் அதற்கென்று அமைக்கப்பட்டிருக்கும் குழு ஆகியன யார் செல்ல வேண்டும் என்பதை தீர்மானிப்பார்கள் என்றும் அர்ஜுனா சுட்டிக்காட்டியிருந்தார். தன்னை தவிர்த்து சாணக்கியன், செல்வம் அடைக்கலனாரன், ஸ்ரீதரன், கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் போன்றவர்கள் பங்கு கொள்ள இருப்பதை குறிப்பிடும் அவர் தான் தெரிவு செய்யப்படாததுக்கான காரணத்தையும் குறிப்பிட்டார். தான் சென்ற இடங்களில் இருந்திருக்கின்ற பிரச்சனைகளை வெளிக்கொண்டு வந்து விடுவேன் என்ற அச்சத்தின் காரணமாக தன்னுடைய பெயர் சேர்க்கப்படாமல் விட்டிருக்கலாம் என்றார் அர்ஜுனா. விரிவாக சொன்னால், நாடாளுமன்றம் அனுப்பிய பட்டியலில் இருந்து வந்த ஒருவர் அங்கே பிரச்சனை இருக்கின்றது என்பதை வெளிப்படையாக பேசும்போது சர்வதேசம் அதை உற்று நோக்கும் சந்தர்ப்பங்கள் அதிகமாக காணப்படுகின்றது. எனவே இந்த மாதிரியான இடங்களுக்கு இரட்டை நிலைப்பாடு கொண்டவர்களை அனுப்புவதில் அரசாங்கத்தின் செயல் சூழ்ச்சியாக பார்க்கலாம் என்கிறார். அதன்படி இனத்திற்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் எப்போதும் உள்ள ஒரு காரணத்தினால் தான் இவ்வாறான குழுக்களுக்காக தான் தெரிவு செய்யப்படுவதில்லை என்பதையும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். தொடர்ந்து பேசிய அர்ஜுனா, யாழ் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் கடந்த மாதத்திற்குரியது 27ஆம் தேதி நடத்தப்படுவதாக குறிப்பிடப்பட்டாலும் பின்னர் அது நடைபெறாமல் திகதி ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. காரணம், கடந்த மாத அபிவிருத்தி குழு கூட்டத்தில் நடைபெற்ற சில விடயங்கள் நாடாளுமன்றத்தில் நேரடியாக கொண்டு செல்லப்பட்டு முறைப்பாடுகளாக முன்வைக்கப்பட்டதற்கிணங்க நடத்தலால் தானே பிரச்சனை என்ற ரீதியில் ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக அர்ஜுனா குறிப்பிட்டுக் கொள்கிறார். அதாவது, மக்களால் தேர்வு செய்யப்படாத ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கும் ஒருவர் அமைச்சராக, அதே நேரம் மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவராக இருப்பது சுற்று நிருபத்தில் தடை செய்யப்பட்டுள்ளது. அதேபோல் பல்வேறுபட்ட ஊழல்களில் சிக்கியிருக்கின்ற யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் இணைத்தலைவராக இருப்பதும் மற்றும் ஒரு சிக்கல். அது அரசின் கொள்கைகளுக்கு எதிரானது. இந்த நிலையில் குறித்த விடயங்கள் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் சுட்டிக்காட்டப்பட்டதனால் இந்த கூட்டம் இதுவரை நடத்தப்படாமல் விடப்பட்டுள்ளதாக குறிப்பிடுகின்றார். மேலும் இப்படியான ஊழல்வாதிகளை வைத்துக் கொண்டு வடக்கு மாகாணத்தில் இப்படியான மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டங்களை நடத்தி அபிவிருத்திகளை முன்னெடுக்க முடியும் என்ற ஒரு கேள்வியை முன்வைக்கின்றார். எளிமையான உதாரணத்தை முன்வைக்கும் அர்ஜுனா, இந்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட நிதி ஒதுக்கப்பட்டு 5 அல்லது 6 மாதங்களுக்கு மேல் கடந்திருக்கும் நிலையில் இன்னமும் 5 மாதங்களில் அடுத்த வரவு செலவு திட்டத்திற்கான திட்டமிடல் ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. இந்த நிலையில் கடந்த வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்ட நிதி தற்போது பாதியளவு நிறைவு பெற்றிருக்க வேண்டும். ஆனால் வடக்கு மாகாணத்தில் ஒதுக்கப்பட்ட பணம் செலவழிக்கப்பட்டுள்ளதா, அதில் திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டதா என்ற கேள்விகள் இருக்கின்றது. எனவே மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் நடந்தால் இது தொடர்பான கேள்விகளை தான் முன்வைப்பதாகவும் குறிப்பிடுகிறார். உக்ரைன் போருக்கான ரஷ்யாவின் முயற்சிகளை மறைமுகமாக ஆதரிக்கிறது என்று குற்றம் சாட்டி இந்தியா மீது அமெரிக்கா கடுமையான வர்த்தக நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. இந்தியா ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் பெருமளவில் இறக்குமதி செய்வதால் அமெரிக்கா அதனை தனது உலகளாவிய அரசியல் பொருளாதார நலனுக்கு எதிரான செயலாக கருதியது. இதன் தொடர்ச்சியாக 2025 ஆகஸ்ட் 27 முதல் அமலுக்கு வந்த வகையில் இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு செல்லும் பொருட்களுக்கு 50% சுங்க வரி விதிக்கப்பட்டது.
அமெரிக்காவின் புதிய வரி கொள்கையின் கீழ் தெற்காசிய நாடுகளில் இந்தியா 50%, பங்களாதேஷ் 20%, இலங்கை 20%, பாகிஸ்தான் 19%, ஆப்கானிஸ்தான் 15%, பூட்டான், மாலத்தீவு, நேபாளம் தலா 10% காணப்படுகிறது. அதன்படி இந்த பட்டியலை எடுத்துக்கொண்டால் இந்தியாவை மிகப்பெரிய பாதிப்பை எதிர்கொள்கிறது. இலங்கை எதிர்கொண்ட அமெரிக்க வரி கொள்கை சவால் சமீபத்தில் சில முன்னேற்றங்களோடு தீர்வடைந்துள்ளது. முதலில் அமெரிக்கா இலங்கைக்கு எதிராக 44% வரியினை அறிவித்தது. இதற்கு பதிலாக இலங்கை அரசாங்கத்தின் உயர்மட்ட அதிகாரிகள் அமெரிக்காவுக்கு சென்று அங்கு அமெரிக்காவின் உயர்நிலை அதிகாரிகளோடு நேரடியாக கலந்துரையாடல்களில் ஈடுபட்டனர். இந்த பேச்சுவார்த்தைகளின் விளைவாக ஆரம்பத்தில் 44% என்று அறிவிக்கப்பட்ட வரி முதலில் 30% குறைக்கப்பட்டு பின்னர் 20% அமெரிக்கா அறிவித்தது. மேலும் இலங்கை ஏற்றுமதி வளர்ச்சியை கண்காணிக்கும் அதிகாரப்பூர்வ இணையதள தகவலின்படி அமெரிக்கா இலங்கையின் மிகப்பெரிய ஏற்றுமதி நாடாகும். குறிப்பாக இலங்கையின் மொத்த ஏற்றுமதியில் அமெரிக்காவுக்கான பங்கு 23% என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கை ஏற்றுமதி அபிவிருத்தி அதிகார சபை வெளியிட்ட தரவுகளின்படி இந்த ஆண்டின் முதல் 6 மாதங்களில் அமெரிக்காவுக்கான ஏற்றுமதியின் மூலம் நாடு 1434.99 மில்லியன் அமெரிக்க டாலர் வருமானத்தை பெற்றிருக்கிறது. இதே காலப்பகுதியில் ஏற்றுமதி துறையின் 4.61% வளர்ச்சி பதிவாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவையும் பிற நாடுகளையும் நோக்கி தைத்த ஆடைகள், தேயிலை, ரப்பர் சார்ந்த பொருட்கள், தேங்காய் சார்ந்த தயாரிப்புகள், ரத்தின கற்கள், தங்க ஆபரணங்கள், லெத்ரனியல் சாதனங்கள், உணவுப் பொருட்கள் மற்றும் மீன் வகைகள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் தொடர்ந்து ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகின்றன. கொழும்பு பல்கலைக்கழக பொருளியல் துறை விரிவுரையாளர் எம் கணேசமூர்த்தி அளித்த விளக்கத்தில் இந்தியா மீது அமெரிக்கா விதித்துள்ள 50% ஏற்றுமதி வரி இலங்கைக்கு புதிய வாய்ப்புகளை உருவாகக்கூடும் என்று குறிப்பிட்டார். எனினும் இந்த வாய்ப்புகளை பயன்படுத்துவதற்கு இலங்கையின் திட்டமிட்ட மற்றும் திட்டவட்டமான ஏற்றுமதி நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்துகின்றார். அவர் கூறிய போது இந்தியாவில் இருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 50% வரி விதிக்கப்படுகிறது. ஆனால் இலங்கையிலிருந்து செல்லும் பொருட்களுக்கு 20% வரியை விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் அமெரிக்க இறக்குமதியாளர்கள் இலங்கை பொருட்களை மலிவானதாக கருதி வாங்கக்கூடும். இது இலங்கைக்கு ஒரு நன்மையான சூழலை உருவாக்கும் என்றார். ஆனால் இந்தியாவிலிருந்து வரும் பொருட்களில் தரத்தில் மேம்பட்டவையாகவோ அல்லது பிரபலமான வர்த்தக நாமத்துடன் தொடர்புடையாகவையோ இருந்தால் இலங்கை எதிர்பார்த்த அளவுக்கு வர்த்தக நன்மையினை பெற முடியாமலும் போகலாம். எனவே தரம் மற்றும் பெயர் மதிப்பு ஆகியவற்றில் இலங்கை அதிக கவனம் செலுத்தினால் மட்டுமே அதிக நன்மையினை பெறும் வாய்ப்பு உள்ளதாக அவர் சுட்டிக்காட்டுகின்றார். அவர் மேலும் கூறுகையில் முதலில் இந்திய ஏற்றுமதி பட்டியலில் என்ன என்பதை இலங்கை ஆராய வேண்டும். இந்தியா அமெரிக்காவுக்கு எந்தெந்த பொருட்களை ஏற்றுமதி செய்கின்றது என்பதை இலங்கை ஏற்றுமதியாளர்கள் கவனிக்க வேண்டும். ஒருவேளை அந்த பொருட்களை இலங்கையில் உற்பத்தி செய்து ஏற்றுமதி செய்ய முடிந்தால் அது நாட்டுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஆனால் இந்தியாவுக்கு 50% வரை, இலங்கைக்கு 20% வரை என்பதை தாண்டி உடனடியாக இலங்கையின் ஏற்றுமதி உற்பத்தி அமைப்பை மாற்ற இயலாது. அதற்கு காலம் தேவைப்படும். மேலும் டொனால்ட் ட்ரம்ப் தலைமையிலான நிர்வாகத்தின் முடிவுகளை நம்பிக்கையுடன் எதிர்பார்க்க முடியாது. ஒருவேளை இந்தியாவுக்கு விதிக்கப்பட்ட வரியை ஒரே அறிவிப்பில் அவர் ரத்து செய்யவும் வாய்ப்பு உள்ளது. அப்படியானால் ஏற்றுமதி உற்பத்தி கட்டமைப்பை மாற்ற முயலும் இலங்கை போன்ற நாடுகள் கடுமையான பாதிப்புகளை சந்திக்க நேரிடலாம். அதன்படி பார்த்தால் இந்தியாவுக்கு விதிக்கப்பட்ட வரி அதிகரிப்பை முன்னிட்டு இலங்கை போன்ற நாடுகள் உடனடியாக தமது உற்பத்தி கட்டமைப்பை மாற்றிக்கொள்ளக் கூடாது. அதே நேரம் ஏற்கனவே இலங்கை ஏற்றுமதி செய்து வரும் பொருட்களையும் அதற்கு போட்டியாக இருக்கக்கூடிய பொருட்களையும் கவனத்தில் எடுத்துக் கொள்ளலாம். ஏனெனில் அவற்றுக்கு பெரிய அளவில் உற்பத்தி கட்டமைப்பை மாற்ற வேண்டிய அவசியம் இருக்காது. இன்னமும் 6 மாதங்களில் இந்த வர்த்தக கொள்கையின் அழுத்தத்தை அமெரிக்க வாங்குவோர் உணரத் தொடங்குவார்கள். அந்த அழுத்தம் காரணமாக பணவீக்கம் அதிகரித்தால் டொனால்ட் ட்ரம்ப் இத்தகைய கொள்கைகளை நீடிக்க முடியாத சூழ்நிலையில் தள்ளப்படுவார் என்று அவர் குறிப்பிட்டார்.